அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி தேவோட சிப்பர் பாட்டில் நான் எப்படி கழுவுறேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பால் இதில் நான் கொடுக்கவே மாட்டேன். அன்றைக்கி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இதில் பால் ட்ராவலிங் அப்போ அதில் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ மேக்ஸிமம் பால் வந்து இந்த மாதிரி சிப்பி கப்பில் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை நல்லா நீங்கள் தினமும் க்ளீன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணி வைக்கிறேன். இதை வந்து கழட்டிடலாம். நிறைய பேர்த்துக்கு இது தெரியுமான்னு தெரியாது. இது தனியாக கழட்டிடலாம். பார்த்திங்கன்னா இப்படி கழட்டிடலாம். இந்த டியூப்பை தான் நீங்கள் மெயினாக க்ளீன் பண்ணணும். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன தான் ரன்னிங் வாட்டரில் நீங்கள் அந்த டியூப்பை வாஷ் பண்ணாலும் உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு வந்து போகவே போகாது. இது பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் நைட் வந்து அந்த பால் பாட்டில் யூஸ் பண்ணிவிட்டு நான் அப்படியே வச்சுட்டேன் க்ளீன் பண்ணாமல். இப்போ பாருங்கள் அதில் உள்ள எவ்வளோ ஒரு அழுக்கு வந்து உள்ளே எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த டியூப்பை வந்து தண்ணி குடித்தாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 days ஒன்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது நல்லது. நான் வந்து க்ராச்செட் பண்ணுறதுனால இந்த மாதிரி நீடில்ஸ் நிறையா வச்சுருக்கேன். ஸோ இந்த குட்டி அளவு ப்ரஷ் வந்து எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அதனால் இப்போதைக்கு இந்த நீடில் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அந்த டியூப்குள்ளே போடுற மாதிரி எந்த ப்ரஷ்ஷும் எனக்கு கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா இதை வச்சு நான் நல்லா க்ளீன் பண்ணிடுவேன். இதை நீங்கள் வந்து இந்த சினுக்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கூட நீங்கள் வச்சு க்ளீன் பண்ணலாம். முதல்ல உள்ளே இருக்கிற இந்த மாதிரி எல்லா அழுக்கையும் நம்ம எடுத்துடணும். பார்த்திங்கன்னா இது தெரியும் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ஆயிரும்னா காஞ்சு அந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆயிரும். நீங்கள் என்ன தான் ரன்னிங் வாட்டரில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணாலும் அது போகாது. தண்ணியுமே வந்து தண்ணி குடித்தா நம்ம இந்த மாதிரி கழுவணும். தண்ணி குடித்தாலும் இந்த மாதிரி கழுவணும். ஏன்னா வந்து தண்ணியும் நம்ம பட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா உள்ளே இந்த மாதிரி பாசம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே இதை ஒரு க்ளீன் பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்த்திங்களா உள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் லைட்டாக இருக்கும். ஸோ அதையும் அந்த பக்கமும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா கழுவிடுங்க. நல்லா உள்ளே இந்த மாதிரி நீடில் விட்டு கழுவிட்டிங்கன்னா நல்லா போயிடும். நீடில் வந்து நல்லா பிளெண்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கிளிக்காமல் இருக்கும். வுட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட அந்த உருண்டியாக இந்த டியூபு கலவாக எது இருந்தாலும் இது க்ளீன் பண்ணிடும். ஸோ அந்த டியூப் நீங்கள் மெயினாக க்ளீன் பண்ணணும். ஸோ இதுக்குள்ள இந்த கேப்பில் இருக்கிற டியூப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது உள்ளே விட்டு நீங்கள் எடுத்துடலாம். நல்லா க்ளீன் ஆயிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் வந்து பால் வந்து கொடுத்தீங்கன்னா அப்பப்போ கழுவி வச்சிடுறது ரொம்ப நல்லது. இப்படி நல்லா விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கேப்பை கூட லைட்டாக நகர்த்தி சுற்றி நம்ம க்ளீன் பண்ண முடியும். காமிக்கிறேன். இந்த சைடில் இருக்கிற இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா முதல்ல ப்ரஷ் போட்டு எல்லா பக்கமும் கழுவிட்டு நல்லா ப்ரஷ் போட்டு கழுவிடுங்க. நான் தனி ஸ்க்ரப்பர் தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவேன். நல்லா கழுவிட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற இந்த டியூபுக்குள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் டிஷ்வாஷ் லிக்விட் போட்டோ இல்லை இந்த சோப்பு தண்ணி போட்டோ உள்ளே இருக்கிற டியூபையும் நல்லா சோப் போட்டு கழுவுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைட்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி பஞ்செல்லாம் வந்து போகவே போகாது. உள்ளே நல்லா டீப்பாக அதுக்கு வந்து இந்த மாதிரி டூத் பிக் எடுத்து நல்லா நீங்கள் எல்லா பக்கமும் விட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா அழுக்குமே சுத்தமாக வந்துடும். இப்போ அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கழட்டி வச்சுருக்கேன். அந்த கழட்டில் நல்லா வந்து டேர்ன் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயும் நம்மளுக்கு அழுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் திருப்பி இந்த மாதிரி மாட்டிக்கலாம். ஸோ இது ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. டியூபும் ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. டியூப்லேயும் நம்ம வந்து சும்மா தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சமாக அந்த சோப் போட்டு மறுபடியும் அந்த நீடில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாட்டிலுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற ப்ரஷ்ஷே போதும். சிப்பி கப்பில் இந்த பெரிய இந்த ஸ்ட்ரா மாதிரி வர்றதை வந்து க்ளீன் பண்ணுறது தான் நம்மளுக்கு மெயினான வேலை. இது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சாஃப்டாக இருக்கிறதுனால அந்த எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு நல்லா அழுக்கெல்லாம் வந்துடும். இப்போ இதையும் நம்ம நல்லா சோப் போட்டு கழுவிக்கலாம். மேக்ஸிமம் பால் வந்து நீங்கள் பாட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்பப்போ கழுவி வச்சுருங்க. எனக்கு ட்ராவல்னால அன்றைக்கி நான் இது பண்ண முடியல. ஸோ இதையும் நீங்கள் நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய்ச்சிருங்க.
முடிஞ்ச அளவுக்கு நல்லா க்ளீனாக வச்சுக்க பாருங்கள் கொடுக்குற முன்னாடி. நான் தினமும் காலையில் எந்திரிச்சேன்னா ஒரு வாட்டி இது கழுவிடுவேன். மெயினாக இது ட்ராவல் அப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ இதை நல்லா நீங்கள் ரன்னிங் வாட்டரில் கழுவிட்டு வந்துடணும். நான் ஃபுல்லாக கழுவிட்டேன். அதுக்கப்புறம் சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவுங்க. இந்த மாதிரி கழுவுங்க, எல்லா அழுக்குமே போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக கழுவி அதுக்கப்புறம் மாட்டிக்கோங்க. சுடுதண்ணியில் ஒரு வாட்டி கழுவுங்க, நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி கழுவுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.